ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, சைட்டிகா பெயின் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப சஃபர் பண்ணி சர்ஜரிக்கும் போயிருக்காங்க. அந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி எனக்கு பெயின் கம்மியாகல, எனக்கு ரேடியேட்டிங் பெயின் இருக்கு, ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து ஏன் பெயின் வந்தது, எதுக்காக பெயின், அந்த சர்ஜரிக்கு அப்புறமும் இந்த பெயின் உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? இதை சரி பண்றதுக்கு என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், நீங்க சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம், அதாவது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமே வந்து மசில் டைட்னஸ் எப்படி இருக்குன்னு நீங்க செக் பண்ணிக்கணும். சர்ஜரி பண்ணா பெயின் சரியாயிடும் அப்படின்ற விஷயம் வந்து கிடையாது. ஓகேவா? சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்னென்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, மசில் டைட்னஸ் எப்படி இருக்கு, உங்க பாடி அலைன்மெண்ட் எப்படி இருக்கு, ஸோ அனாட்டமிக்கல் பொசிஷன் செக் பண்ணும்போது உங்களோட டிஸ்க்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து கம்ப்ரெஷன் எந்த லெவல்ல இருக்குன்னு பார்த்து தான் உங்களுக்கு சர்ஜரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மசில் வந்து டைட்னஸ்ல இருக்குதா இல்லையா, ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எக்ஸசைஸ் என்னென்ன நீங்க பண்றீங்க பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க படுக்க முடியுதான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது லம்பார் ரீஜன்ல இருக்கக்கூடிய லார்டோசிஸ், அந்த கர்வச்சர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. பட் ரீஜன்ல இருக்க மசில்ஸ் வந்து உங்களுக்கு டைட்னஸ் ஆயிட்டு உட்காந்து எழுந்துக்கிறது கஷ்டமா இருக்கக்கூடாது. சர்ஜரி பண்ணக்கு அப்புறம் எத்தனை நாள்ல நீங்க உட்காந்து எழுந்துக்கணும், என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ் நீங்க பண்ணணும் அப்படின்ட்டு நான் தெளிவா சொல்றேன், பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க படுக்கிற பொசிஷன் பார்த்து படுந்தீங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ சில பேருக்கு வந்து டேப்பிங் சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் போடுறது மூலியமா உங்களுக்கு மசில் ஸ்பாசம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அந்த மசில் ஸ்பாசம் ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம மசில் ஃபிளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். உங்க ஜாயிண்டோட டிஸ்க் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், சரிங்களா? இது பண்ணீங்க அப்படின்னா பெயின் லெவல் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணி எந்த மூமெண்ட்ஸ் வந்து அதிகமாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து அதுக்கான பொசிஷனை வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், சர்ஜரிக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களை ஃபுல் டயக்னோஸ் பண்ணி எந்த மசில் டைட்னஸா இருக்கு, எந்த மசில் வந்து ஃபிளெக்சிபிள் அதிகமா இருக்கு, இல்ல வீக்னஸால இந்த பெயின் வந்ததா, சரிங்களா, இல்ல டைட்னஸால இந்த பெயின் வந்தான்னு செக் பண்ணி அதுக்கான விஷயத்துல உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா இந்த பெயினை சரி பண்ண முடியும். ஸோ என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸும் அண்ட் காண்டாக்ட் நம்பரும் இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கலாம். நீங்க செக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சீங்கன்னா அதுக்கான விஷயமும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அண்ட் இதுக்கான எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ், சரிங்களா? அதாவது சர்ஜரிக்கு அப்புறமா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த பொசிஷன்ல படுக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்றேன், பார்த்துக்கோங்க. அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரா ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கான விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். சரி, எனக்கு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி பெயின் வருது, திருப்பியும் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெயினை சரி பண்ணதுக்கு என்ன வழின்னு பாருங்க. வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து படுக்கிற பொசிஷன் எப்படி படுக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ சர்ஜரி பண்ணக்கப்புறம் வந்து நீங்க சர்ஜரி பண்ண பீரியட்ல வந்து நீங்க சைட் லைன்ல படுக்க வேண்டியிருக்கும். சைட் லைன்ல படுத்துட்டு தொடைக்கு நடுவில் வந்து பில்லை வைக்கணும், சரிங்களா? பில்லை வச்சு படுக்கிறது மூலியமா உங்களோட ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது மூலியமா உங்களுக்கு பெயின் லெவல் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்க காலை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு கால் நீட்டி படுக்கக்கூடாது. படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீக்கு அடியில வந்து பில்லை வச்சு 2 இல்ல 3 பில்லை வச்சு நீங்க காலை வந்து இப்படி லிஃப்ட் பண்ணி தூக்குனீங்க படுத்தீங்க அப்படின்னா உங்களோட லம்பார் ரீஜன்ல வரக்கூடிய பெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் காலை பெண்ட் பண்ணி ஆங்கிள் டோ மூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதான் நீங்க பண்ணணும், சரிங்களா? ஆங்கிள் டோ மூவ்மெண்ட்ஸ் பண்றது மூலியமா என்னன்னா லெக் மசில்ஸ்க்கு தேவையான சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று அதுதான். செகண்ட் ஒன்று என்னன்னா, காலை வந்து கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு சிங்கிளா வந்து நீங்க இந்த மூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து 20 டைம்ஸ், இது வந்து 20 டைம்ஸ், ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே பண்ணிட்டீங்க. மூணாவது என்ன பண்றீங்கன்னா, கால் மேல கால் போட்டு இந்த ஹிப்பை வந்து நீங்க அசைக்க ஆரம்பிக்கணும், இப்படி. ஸோ இப்படி போடணும் அவசியம் இல்லை, இது போல நீங்க கால் வச்சுக்கணும். கால் வச்சுட்டு வந்து 1 2, எதுக்காக இடுப்புல கை வச்சிருக்கேன் அப்படின்னா உங்களோட ஹிப் சப்போர்ட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக. 4 5, அதே போல இந்த பகுதி 1 2 3 4 5, ஓகேங்களா? இந்த 3 எக்ஸசைஸுமே வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ண ஆரம்பிக்கணும். ஃபோர்த் என்ன பண்றீங்கன்னா, ஒரு கால் நீட்டிட்டு ஒரு காலை மடக்கி தூக்கி இவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 டவுன். அகைன் திருப்பியும் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல இந்த காலம் பண்ண வேண்டியிருக்கும்.
1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இந்த 4 எக்ஸசைஸ் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டர்ன் பண்ணி குப்புறப்படுத்து. ஓகேவா? காலை வந்து இப்படி வைக்கணும், ஆங்கிளை அண்ட் எல்போ சப்போர்ட் வச்சு நல்லா நேராக பார்த்து 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். 10 கவுண்ட்ஸ் பண்ணுறது மூலியமா என்ன ஆகும்னா ஸ்பைனலோட மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. எக்ஸசைஸ் பார்த்தீங்களா? புரிஞ்சுதுல? இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணீங்க. மார்னிங் வந்து 10 செட்ஸ் பண்ணணும், ஈவினிங் வந்து ஒரு 10 செட்ஸ் பண்ணணும். இது ஸ்ட்ரெயின் ஆகாம நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயின் லெவல் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஜாயிண்ட் பொசிஷன் மாறும் போது ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பெயின் இருக்கும், அது போக போக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கு நீங்க டேப்லெட் போட்டாலும், வலிக்கு டேப்லெட் போட்டாலும் அந்த இடத்துக்கு வந்து ஆயில்மெண்ட் போடாம ஆயில் அப்ளை பண்ணி மசில் ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ மயோஃபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சர்ஜரி அப்போ டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து ஸ்கின் சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மயோஃபேஷியல் ரிலீஸ் மூலியமாகவும் இந்த பெயின் ரெடியூஸ் பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க. பாய்.